கிராமப்புற மாணவர்களோ நகர்ப்புற மாணவர்களோ தங்களுக்கேற்ற மேற்படிப்பை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சிக்கல்களை இன்றைய பெருஞ்செய்தியில் விரிவாக பார்த்தோம். ஆனால் வாய்ப்புகளை தேர்ந்தெடுப்பதில் மாணவர்கள் சந்திக்கும் சில நடைமுறை சிக்கல்களுக்கு இதுவரை சரியான தீர்வு காணப்படவில்லை என்பதே யதார்த்தமாக இருக்கிறது. இதுகுறித்த தெளிவான வரையறையும் வழிகாட்டுதலும் தேவை என்கிறார்கள் கல்வியாளர்கள். 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் குறைவான மதிப்பெண்களை பெற்றவர்களும் ஏன் தோல்வியடைந்தவர்களும் கூட வாழ்வில் வெற்றியாளராவது எப்படி பார்க்கலாம். 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இந்த மாதம் அடுத்தடுத்து வெளியாகின. இத்தேர்வில் வெற்றி பெற்று அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் தங்களுக்கு விரும்பிய மேல் படிப்பை தேர்வு செய்து வருகின்றனர். இதற்கிடையில் மற்றொரு தரப்பு மாணவர்கள் மிகுந்த சோகத்தில் உள்ளனர். தோல்வி அடைந்ததாலும் குறைவான மதிப்பெண் எடுத்ததாலும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று மனநல மருத்துவர்கள் ஆலோசனை கூறுகின்றனர். அது ஒரு மன உளைச்சல்ல தான் இருப்பாங்க. அது என்ன செய்ய போறோம், எல்லாரையும் போய் சந்திக்கணுமே, நம்மளால அவங்கள சந்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சல்ல இருக்கும்போது பெரியவர்கள்லாம் பார்த்தே சொல்லிடுவாங்க, சரி வருத்தப்படாத, பரவாயில்ல, என்னன்னு பார்க்கலாம், என்ன ஒரு சப்ஜெக்ட் தானே, அடுத்தது எழுதிடலாம், இல்லை குறைந்த மதிப்பெண்கள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன துறை இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கலாம். அதை தனிமையாக விடக்கூடாது. அவருக்கு ஒரு சப்போர்ட், ஒரு என்கரேஜ்மெண்ட் அந்த மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். தோல்வி அடைந்தவர்கள் மதிப்பெண் குறைவாக பெற்றவர்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. அது அவர்களுக்கு மாற்றத்தை தரவில்லை எனில் மனநல மருத்துவரை நாடலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். தமிழக மருத்துவத்துறை இதுல 104 அடிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன கவலை, என்ன பிரச்சனை, என்ன உங்களுக்கு மனநிலையில இருக்கு, நீங்க அந்த மனநிலையை அவங்கள்ட்ட சொல்லலாம். அதாவது கொஞ்சம் பேசினாலே சில நேரம் வென்டிலேஷன் சொல்லுவோம். ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய துன்பத்தை பகிர்ந்து கொண்டாலே அது பாதி ஆகிறது. அப்படிங்கும் போது அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கலாம். அதுலயும் கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா ஒரு மனநல மருத்துவரை அணுகிறதுல தப்பே கிடையாது. தேர்வில் தோல்வி, குறைவான மதிப்பெண் எடுத்தவர்கள் மீண்டும் படிப்பை தொடர வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர அவர்கள் விரும்பிய தொழில் படிப்பிலும் படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்கின்றனர் கல்வியாளர்கள். வெற்றியை தவறவிட்டவர்கள், அதாவது டெம்பரவரியா தவறவிட்டவர்கள் பத்தி மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். இவங்க என்ன பண்ணலாம்னா, அடுத்த எக்ஸாம் இப்ப மறுபடியும் ஜூன் ஜூலைல ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்த போகுது. அந்த எக்ஸாமுக்கு உடனடியாக அப்ளை பண்ணி அவங்க மறுபடியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தாராளமா எக்ஸாம் எழுதலாம். அதுல அவங்க பாஸ் பண்ணி ஹையர் எஜுகேஷன் இந்த வருஷமே சேரலாம். மறுபடியும் ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. 11th இல்ல 12th முடிச்சவங்க காலேஜோ இந்த வருஷமே அதுக்கான பரீட்சையை உடனடியாக எழுதி அவங்க ஹையர் எஜுகேஷன் போகலாம். தொழில் சார்ந்த படிப்பை முடித்தவர்களுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தோல்வியே வெற்றியின் முதல் படி. அந்த வகையில் தோல்வியடைந்தவர்கள் பலர் அதில் கிடைத்த அனுபவத்தை பயன்படுத்தி முயற்சி செய்து வெற்றி பெற்று சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள் பிற்காலத்தில். அதுபோல நாமும் துவண்டு விடாமல் துணிச்சலுடன் செயல்படுவதன் மூலமாக ஒரு வெற்றியாளனாக மாற முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் வேல்சங்கர்.